நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இதுதான் தலைப்பு. இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த சவுல் யாருன்னு நமக்கு தெரியும். சீறி போனவர் இயேசுவை சந்தித்து பவுலாய் மாறினார். பவுலாய் மாறின போது இவருடைய கரத்திலே சில சபைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த சபைகளை கொடுக்கும் போது பவுல் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லிட்டு போன என்ன சொன்னார்? மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் சபைக்குள்ளே வரும் என்று சொல்லிட்டு போனார். அதே போல இன்னும் அநேக சபைக்குள்ளே என்ன வருது? ஓநாய் வருகிறது. அதனால சபை தான் மிக 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 முக்கியமானது. இப்ப இவர் கொரிந்து பட்டணத்துல போய் ஒரு சபையை ஸ்தாபித்தார். இந்த சபையை நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல கொண்டு வந்தார். நல்ல கிருபாவரத்துல வளர்ந்த சபை, நல்ல சம்பூர்ணத்திலும் நல்ல உபவேசத்திலும் நல்ல சம்பூர்ணமாக்கப்பட்ட சபை. இப்படிப்பட்ட சபையை பார்த்து பவுல் என்ன சொன்னார்? இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அவர் தான் முந்தி ஸ்தோத்தரிச்சார். முந்தி என்ன சொன்னார்? கிருபாவரம் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் சொன்னவர் இப்ப சொல்லுதார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச வந்தேன். ஆனா என்ன செய்ய முடியல? பேச முடியல. ஏன்? நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் வந்தது சபை நல்ல பலப்பட்டு இருக்கும் என்று நினைத்து வந்தார். ஆனா சபை எப்படி இருக்கு? நாமெல்லாம் என்ன நினைப்போம்? எல்லா கிருபாவரத்திலும் குறைவில்லாத சபை, நல்ல உபவேசத்திலும் அறிவிலும் நல்ல வளர்ந்த சபை, இனி என்ன குறை? அப்படிதான். ஆனா பவுல் சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. எப்படி சொல்றார்? எல்லாவற்றிலும் வளர்ந்தாச்சு, ஆனா இப்பொழுதும் அந்த மரத்துக்கு என்ன இல்லை? பலன் இல்லையா? ஏன்? கர்த்தருடைய அழைத்த அழைப்புக்குள்ள அவர்கள் வரல. கிருபாவரம் இருந்தாலும் உபதேசம் நல்ல சம்பூர்ணமாய் இருந்தாலும் கர்த்தருடைய அழைத்த அழைப்புக்குள்ள வராதவர்கள் யார் அல்ல? ஆவிக்குரியவர்கள் அல்ல. அப்ப கிருபாவரத்தை வைத்தோ உபதேசத்தை வைத்தோ நான் ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத வைத்துதான், அழைத்த அழைப்புல நிற்கிறத வைத்துதான் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும். இந்த சபையை அழைத்தது எதற்கு? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்பப்போ நாம சொல்றது என்னது? என்னை அழைத்த தேவன். எதுக்கு அழைச்சார்? நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளதான். எதுக்கு அழைச்சார்? அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. கிருபாவரத்தை வச்சோ
நான் சொல்ற உபதேசத்தை வச்சோ தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை கணக்கிட முடியாது. ஒருவன் ஆவிக்குரியவன் என்றும் ஒருவன் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறான் என்றும் எப்படி தெரியும்? அவங்க எப்போ அழைத்த அழைப்புல இருக்காங்களோ அப்பந்தான் அது என்ன செய்யும், அவங்க ஆவிக்குரியவர்கள் என்று தெரியும். இந்த சபையை அழைத்தது எதற்கு? தேவனோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு. அப்ப தேவனோடு கூட ஐக்கியமா இந்த அழைத்த அழைப்புல இருந்தால் மட்டும்தான் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அழைத்த அழைப்பு வேற, அழைக்கப்பட்ட நோக்கம் வேற. இந்த சபையை அழைத்த அழைப்பு வேற, அழைக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, அழைத்த அழைப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு தான் அழைச்சார். இதுதான் அழைத்த அழைப்பு. அழைக்கப்பட்ட நோக்கம் அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. அழைச்சது எதற்கு? அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. அதுக்குதான் அழைக்கப்பட்டாங்க. ஒரு சபையை அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அழைச்சது தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. அழைக்கப்பட்ட நோக்கம். அப்ப அழைத்த அழைப்புல இல்லாதவனால அழைக்கப்பட்ட நோக்கத்துல என்ன செய்ய முடியாது? வர முடியாது. மண்பாண்டம் அந்த சக்கரத்துல வைக்கப்படாம அவனால குயவனுடைய நோக்கத்தை செய்ய முடியாது. மண்பாண்டம் அந்த களிமண் தேவனுடைய கரத்துக்குள்ள வராமல் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு குடும்பத்தை அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அழைத்த அழைப்புக்குள்ள வரணும். அழைத்த அழைப்பு என்னது? அவரோடு கூட அழைக்கப்பட்ட நோக்கம் பரிசுத்தவான்களாகணும். அந்த பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சபை எங்க வரணும்? சபைக்கு வரணும் இல்ல, சபையில தான் இவங்க இருக்காங்க. ஆனா அழைத்த அழைப்புக்குள்ள வரல. நம்ம சபையில இருந்ததுனால கர்த்தர் நம்ம அழைச்சிட்டான்னு சொல்ல முடியாது. சபையில இருக்கனால கர்த்தருடைய அழைப்புக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. சபையில இருக்கனால அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்ல முடியாது. அழைத்த அழைப்புக்குள்ள வந்தாதான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். அது நம்முடைய வழக்கு சொல். நான் சபைக்கு வந்துட்டேன், கர்த்தர் அழைத்த நோக்கத்துக்கு. ஆனா அழைத்தது என்னன்னு கேளுங்க, அது அழைத்தது அப்படின்னு நிற்போம். ஆனா இந்த சபையை அழைத்தது எதற்கு? அழைத்தது எதற்கு? கிறிஸ்து இயேசுவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஆனா அழைக்கப்பட்டது, அப்ப அந்த அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் எங்க வரணும்? அழைத்த அழைப்புக்குள்ள வரணும். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதுக்கு அழைச்சார்? எதுக்காக அழைச்சார்? தேவனோடு கூட அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை வச்சுதான் இவன் ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும். நோவா தேவனோடு கூட அந்த அழைத்த அழைப்புக்குள்ள வந்தவன்ட்ட தான் கர்த்தர் பேசினார். கர்த்தர் யார்கிட்ட பேசுவார்? கர்த்தர் எந்த குடும்பத்திடம் பேசுவார்? எந்த குடும்பத்திடம் கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? அந்த அழைத்த அழைப்புக்குள்ள வந்தான். அதனாலதான் கர்த்தர் சொல்வார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? நான் உன்னை அழைச்சது எதுக்கு? ஏன் முன்னாடி நிக்கிறதுக்கு? நீ எங்க வந்து உட்கார்ந்துருக்க?
அதானே கேட்டார், எலியாவை இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் உன்னை அழைச்சது எதுக்கு? ஏன் முன்னாடி வந்து நிக்க? ஆனா நீ என்ன செய்த? கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்க. எந்தினாரு தூதனை அனுப்பி இத்தனைக்கும் சூடா ஆகாரம் கொடுத்து குடிக்க தண்ணியும் கொடுத்து எழுப்புதார, தாயை போல தேற்றி எழுப்புதார. அவன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டான். நல்ல வேலை சாப்பாடு வந்துட்டு. சில பிள்ளைகள் அப்படிதான், பெற்றோர் வந்து எழுப்போம், சாப்பாடை கிட்ட கொண்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு படுத்துக்கணும். அதே தான் எலியாவும். ஆகாரம் தண்டாரு, குடிக்க தண்ணியும் தண்டாரு, ரொம்ப நல்லதா போச்சு. சாப்பிட்டான், தண்ணியை குடிச்சான், என்ன செஞ்சிட்டான்? அந்த அன்னைக்கு படுத்தாச்சு. திரும்ப 2 தட்டு தட்டு. எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ எங்க வரணும்? கர்த்தருக்கு முன்பாக அழைத்த அழைப்புக்குள்ள வா. அழைத்த அழைப்புக்குள்ள வந்தாதான் நான் உன்கிட்ட பேச முடியும். அப்ப பேசியிருக்கலாமா? எலியாவே நீங்க எலியா கெபிக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பேசினாரா பேசலையா? ஆனா அழைத்த நோக்கத்தை சொன்னாரா? இட்ஸ் த லாங் பிளேஸ், அதனால சொல்லல. அவன் எங்க இருந்தான்? ராங் பிளேஸ். இன்னும் இங்க வரல. எங்க வரல? அழைத்த நோக்கத்துல வரல, அழைத்த அழைப்புக்குள்ள வரல. அந்த அழைப்புக்குள்ள வந்தாதான் அழைத்த நோக்கத்தை சொல்லுவார், அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிவிப்பார். அண்ணாதான் கேட்கார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ அங்க வா, நான் உனக்கு சொல்தான்ட்டார். நாம இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கர்த்தர் நம்மகிட்ட பேச மாட்டார். நாம அவர் அழைத்த அழைப்புக்கு வந்தாதான் கர்த்தர் பேசுவார். இல்ல கர்த்தர், நான் எங்க இருந்தாலும் கர்த்தர் என்னிடத்துல பேசணும். நீ எங்க இருக்க? திருமார்க்கனுடைய ஆலோசனையில இருக்கியா? பாவிகளுடைய வழிகளை நடக்கியா? பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்ந்து இருக்கியா? அப்படி அந்த இடத்துல கர்த்தர் எப்படி பேசுவார்? பேச மாட்டார். நானே ஆனாலும் பேசுவோம், எலியாட்டே பேசல. நீங்க பாருங்களேன், நம்மளை விட பெரிய பரிசுத்தவான் அவர்கிட்டயே பேசல. சொன்னாரா? எலியாவே நான் உன்னை அங்க அனுப்ப போறேன் வான்னு சொன்னாரா? எப்ப சொன்னார்? எப்ப சொன்னார்? கெபிக்குள்ள இருக்கும்போது சொன்னாரா? இல்லை, அவருக்கு முன்பாக வந்து நின்ன போதுதான் அவன்கிட்ட சொன்னார். அந்த அழைத்த அழைப்புக்குள்ள வந்த போது அவன்கிட்ட பேசின. அப்ப நம்மள அழைத்த நோக்கத்தை கர்த்தர் நம்மிடத்துல சொன்னோம்னா எப்ப சொல்லுவார்? அழைத்த அழைப்புக்குள்ள வரலன்னு வைங்களேன், ஆகாரம் தருவார், தண்ணியும் தருவார், கூட என்ன கிடைக்கும்? 2 தட்டும் கிடைக்கும். அப்பவாது தூதன் தட்டினார், இப்ப கர்த்தரே தட்டுவார். உண்மை, நம்ம நிர்விசாரமா இருக்கோம், இன்னும் அழைத்த அழைப்புக்குள்ள இன்னும் வரல. அழைத்த அழைப்புக்குள்ள வந்தாதான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்றேன், அழைத்த அழைப்புக்குள்ள வராம அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. அழைத்த அழைப்பு என்னது? தேவனோடு கூட ஐக்கியம். அந்த ஐக்கியத்துல நீ வா, இன்னும் நெருங்கு, இன்னும் நெருங்கு. தேவன் அழைக்கப்பட்ட நோக்கத்தை என்ன செய்வார்? உனக்கு சொல்லி தருவார். நீ நெருங்காம கர்த்தாவே என்னிடத்தில் பேசும், அவர் பாப்பார், பேசுகிறேன். கர்த்தாவே என்னிடத்தில் பேசும். இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, அப்படிதானே? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்ப எப்படி பேசுவார்? நெருங்கினாதான் பேசுவார். அப்போ மோசேட்ட எப்படி பேசினார்? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல அந்த அளவுக்கு மோசே நெருங்கினார். மோசேட்ட 40 நாள் பேசினார். 40 நாள் தேவனோடு இருந்தார். அந்த அழைத்த அழைப்புக்குள்ள போனார். மோசே நீ இங்கே ஏறி வானார். இல்லையா, இப்போ எனக்கு நேரம் இல்லை, என்னால ஏறி வர முடியாது, வேணா நீங்க வந்து இங்க வந்து பேசுங்கன்னா பேசுவாரா? அவர் ஏறி போனார். எங்க போனார்? எங்க போனார்? மலைக்கு ஏறினார், ஜெபம் பண்ணார், ஐக்கியத்துல ஏறினார். மலைனா ஜெபஜீவியம். தேவனோடு கூட ஐக்கியத்துல ஏறினார். 40 நாள் அந்த அழைத்த அழைப்புல இருந்தார். அழைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லி கொடுத்தார். அவனை அழைச்சார்ல, அந்த நோக்கத்தை சொல்லணும்னா முதலாவது அழைத்த அழைப்புல அவன் என்ன செய்யணும்? வரணும்.
அழைத்த அழைப்புக்குள்ளேயே வராம, அந்த அந்த அழைப்புக்குள்ள வராம அழைக்கப்பட்ட நோக்கத்தை எப்படி சொல்லுவார்? நாம இப்பெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தாவே என்னை ஏன் அழைத்து, எதுக்கு அழைச்சார்? அழைச்சது எதுக்கு? இதுலயே பதில் இருக்கு. அழைச்சது எதுக்கு? தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. அந்த ஐக்கியப்பட்டுட்டீங்கனாலே அழைக்கப்பட்ட நோக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கே கர்த்தர் சொல்லி தந்துடுவார். நாம் என்ன தெரியுமா நினைப்போம்? அவர் மூலம் கர்த்தர் என்னிடத்துல பேசுறார், இவர் மூலம் கர்த்தர் பேசுவார். அது உண்மைதான், யார் மூலமும் கர்த்தர் பேசுவார். ஆனா நாம் அதையே எதிர்பார்ப்போம். அவர் இல்லைன்னா எப்போதுமே நீங்க அழைத்த அழைப்புக்குள்ள முதல்ல வந்துருங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டுருங்க, தேவனோடு நெருங்கிருங்க. உங்களை அழைத்த நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேறும். அழைத்த அழைப்புக்குள்ள வராமல் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. இவங்களை அழைக்கப்பட்ட நோக்கம் பரிசுத்தவான்களாகும்படி. ஆனா இவங்க பரிசுத்தவான்களாய் மாறணும்னா அழைத்த அழைப்புக்குள்ள வரணும். ஆனா கிருபாவரம் இருக்கு. உபதேசத்திலும் அறிவிலும் சம்பூர்ணனாக்கப்பட்டாங்க. ஆனா என்ன வரல? பரிசுத்தவான்களாய் வரல. அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆனால் எங்க வரணும்? அழைத்த அழைப்புக்குள்ள. அந்த அழைத்த அழைப்புக்குள்ள வராததுனால தான் இவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. என்ன இருந்தாலும் தேவனோடு கூட ஐக்கியத்துல இல்லையானால் நமக்கு என்ன இருக்காது? நான் சொல்ற சரீர பலன் இல்லை. சரீர பலன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவிக்குரிய பலன் வேணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் பாலை குடித்த பிறகும் எப்படி இருக்காங்க? பாலை குடிக்க கொடுத்தேன். இப்பொழுதும் எப்பொழுதும் பாலை கொடுத்த பிறகும் எப்படிதான் இருக்காங்க? அப்ப அந்த பாலும் உள்ள போய் வேலை செய்யல, போஜனமும் உள்ள போய் வேலை செய்யல. ஆனா கிருபாவரம் இருக்கு, சபையில இருக்காங்க. ஆனா அழைத்த அழைப்புக்குள்ள வரல. நிலம் நல்லதா மாறணும். நீங்க நல்ல கவனிங்க. நிலம் நல்லதா மாறாம இயேசுவே இங்க வந்து 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் என்ன ஆகாது? பலன் உண்டாக. உண்மை. நீங்க எல்லா இடத்திலும் விதை போடுவீங்களா? இல்ல பாஸ்டர் இங்க வராது சொல்லுவோமா? சொல்லுவேன். ஏன் வராது? நிலம் சரியில்லை. அது யாரு விதைச்சாலும் வராது. நல்ல நிலமாயிரும். இந்த வருஷம் கன்வென்ஷனுடைய தலைப்பு அதான் சொல்லியிருக்காங்க. பலன், நல்ல பலன். என்ன பலன்? நல்ல பலன். அந்த தலைப்புல தான் இந்த வருஷம் கன்வென்ஷன் நடக்கும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட எப்படி இருக்கும்? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கும். சபை நல்ல சபை, ஸ்தாபிச்சவர் பெரிய அப்போஸ்தலர். ஆனா என்ன இல்லை? பலன் இல்லை. என்ன இல்லை? இப்போ இந்த கட்டை இருக்கு, இந்த கட்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல ஒரு கரையா வரட்டுமே, என்ன ஆகும்? கரையா ஏற ஏற என்ன ஆகும்? அரிச்சா என்ன ஆகும்? அதே தான் சபைக்குள்ள வந்தது. எல்லாம் இருக்கு, கரையா உள்ள வந்துட்டு இந்த கரையா அவங்கள அரிக்கி அவங்க பலனோடு இருக்க விடாதபடிக்கு என்ன செய்யுது? உள்ள இருந்து அரிக்கி. இந்த கரையை அரிக்க அரிக்க என்ன ஆகும்? ஓட்ட விழுமா? விழுமா? கண்டிப்பா விழும்.
பலன் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, பலன் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இதே தான் சபைக்குள்ள என்ன வந்துட்டு கரையா வந்துட்டு. சபை கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னா சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னை தானே நல்ல காத்து கொண்டு தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தாலே சபை எங்க போயிடும்? பரலோகம் கண்டிப்பா போகும். இத்தனைக்கும் இந்த சபை காத்து இருக்கு, காத்து இருக்கிற சபை. இந்த சபையை பார்த்து பவுல் சொல்ற, உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லைங்கார எப்படிங்க சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. எல்லாம் இருக்கு, கர்த்தருடைய வருகைக்கு காத்து இருக்காங்க. ஆனா பவுல் சொல்ல, உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஏன்? அழைத்த அழைப்புக்குள்ள வரல, அதனால அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறல. அழைத்த அழைப்புக்குள்ள வராமல், அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாமல் நாம் கர்த்தருடைய வருகைக்கு எவ்வளவு வாஞ்சையோடு காத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இவங்க எதுக்கு காத்திருந்தாங்க? நம்ம போன வாரம் படிச்சோமே, 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்காண்டி இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லலை உடனே. அப்ப இதெல்லாம் முக்கியம் இல்லை போல. முதல்ல இதை நம்ம அப்படி இல்லை, இதுவும் வேணும். ஆனா முக்கியம் எது? முக்கியம் எது? தேவனோடு உள்ள ஐக்கியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். காத்திருக்கன்னா என்னது? ரெடியாகி அவர் வந்தோடனே ஒரு காத்திருக்காங்க. ஆனா 3ஆம் அதிகாரத்துல வரும்போது தான் பவுலுக்கு என்ன கிடைக்கி? வெளிப்பாடு கிடைக்கு. என்ன வெளிப்பாடு? இவர்களிடத்திலே பலன் இல்லை. இந்த பலனை அரிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஜீவியத்துல பலப்படாத படிக்க அரிக்கக்கூடிய கரையா எது? மாம்சம். என்னது? மாம்சம். சுவாபம் இருக்கணும், ஆனா மாம்ச சுவாபம் இருக்கக்கூடாது. கிரிய இருக்கணும், ஆனா மாம்ச கிரிய இருக்கக்கூடாது. சிந்தை இருக்கணும், ஆனா மாம்ச சிந்தை இருக்கவே கூடாது. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை மரணம். சிந்தையினால மரணம் வந்ததா? அந்த சிந்தையில மாம்சம் கலந்ததுனால மரணம் வருதா? மாம்சம் கலந்ததுனால மரணம். அடுத்து வாசிங்க. ஆவியின் சிந்தையோ. அப்ப இந்த சிந்தையினால ஜீவன் வருதா? ஜீவனும் சமாதானமும் வருதா? இந்த சிந்தையில ஆவி சேர்ந்ததுனால ஜீவனும் சமாதானமும் வருதா? இப்போ நீங்க குழம்பு வைக்கங்க, எது எது சேர்க்கணுமோ அது அது சேர்த்தாதான் என்ன வரும்? டேஸ்ட் வரும். நம்ம சுபாவம் நல்லது, சுபாவத்தில் என்ன வரக்கூடாது? மாம்சம் வரக்கூடாது. கிரிய நல்லது, கிரியையில என்ன வரக்கூடாது? மாம்சம் வரக்கூடாது. சிந்தை நல்லது, சிந்தையில என்ன வரக்கூடாது? அதுதான் அரிக்கும், அதுதான் கரையான். இந்த கரையான் இருந்துட்டுனாலே என்ன அரிக்கும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற விடாதபடிக்கு அரிக்கும், கண்டிப்பா அரிக்கும். அதுக்கு நீங்க எவ்வளவு பிரசித்தப்பட்ட ஊழியக்காரரை வந்து செவமன்னா சொன்னாலும் போகாது. 100% அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்காம சாம்பலாக்காம அது போகாத. போமா? அப்படி பார்த்தா இயேசு என்னைக்கே தலையை நசிக்கிருப்பார். இன்னும் ஆவி கிரிய செய்த வாழையே இன்னும் கிரிய செய்து கத்த நல்லவரை தலையை நசுக்கினார். வாளுக்கே இந்த பாடு, நம்மளால முன்னேற முடியல. தலையையும் விட்டுருந்தா
ஒருத்தரும் கத்தர் பக்கம் இருக்கவே மாட்டோம். அந்த வாளுக்கு இவ்வளவு பாடு. அத மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. ஆவி என்ன சொன்னார்? ஆவியின் கனிய சொன்னார். இது மாம்சத்தின், அது கிரிய செய்யக்கூடியது. அதுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? அரிக்கக்கூடிய வேலை. நான் சொல்ல புரியுதா? அந்த மாம்சத்தின் கிரியை என்னெல்லாம் பாருங்க. அது கிரிய செய்யக்கூடியதுங்கிறதுனால தான் பவுல் அதுக்கு கிரியைன்னு பேர் வச்சார். நாசிங்க கலாத்தியர் இருக்குமே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. எது விக்கிரக ஆராதனை சேர்ந்திருக்கு பாருங்க. அதுவும் ஒரு மாம்ச கிரியை, மாம்சம். பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதுக்கெல்லாம் பேர் என்னது? மாம்ச கிரியை. அதுக்கு பேரு ஆவியின் கனி. இது ஏன் கிரியைன்னு பேர் வச்சார்? இது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற விடாதபடி அரிக்கும். எது? இந்த மாம்சம். நம்ம சரீர மாம்சம் அது வேற. நான் சொல்றது இந்த மாம்சத்தை சொல்றேன். நீங்க சரீர மாம்சத்தை எடுத்துடக்கூடாது. அதுதான் நம்மளை எப்படி மாத்திருது? இதை அரிச்சு 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 ஒரு சரீரம் முழுவதையும் அரிச்சு 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 எப்படி மாத்தியது? முழுவதும் மாம்சத்துக்குரியவர்களாவே மாற்றியது. இது அப்படியே பரவுது. எங்க? முதலாவது இங்க வரும், அப்படி இங்கெல்லாம் பரவும். அது அரிக்கும். முழு சரீரத்தையும் பலன் இல்லாதவர்களாம் மாத்திரும். முழு ஆவிக்குரிய பலனையும் சாற்றும். அது கிரியை செய்யும். அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். அடுத்து ரோமர் 8:7 வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கும் இந்த சபைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தினது எது? சிந்தையா? இல்ல, மாம்ச சிந்தை. அந்த மாம்சம் கலந்ததுனால இப்ப என்ன போயிட்டு? டேஸ்ட் போயிட்டு, பலன் போயிட்டு. மாம்சம் கலந்ததுனால தேவனுக்கும் இவர்களுக்கும் இடையே ஐக்கியம் போயிட்டு. அதனால் தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் நீதிமானும். இந்த குணாதிசயம் எப்படி வந்ததுங்க? இங்க இந்த குணாதிசயத்தை ஒருவனாலும் கொண்டு வர முடியாது. தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க தான் இது வரும். தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க தான் இந்த குணாதிசயங்கள் வரும். தேவனோடு சஞ்சரிக்காம இந்த ஆவியின் கனி வராது. மாம்சத்தின் கிரியை தான் வரும். அதனாலதான் இந்த சபைக்கும் தேவனுக்கு என்ன வந்தது? ஐக்கிய பிளவு. அதனாலதான் இயேசு சொல்றா, நீங்க எங்க வரணும்? அழைத்த இந்த சபையை அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? பரிசுத்தவான்களாகும்படி. அதான் அழைக்கப்பட்ட நோக்கம். இந்த அழைக்கப்பட்ட நோக்கம் இந்த சபையில நிறைவேறணும்னா சபை எங்க வரணும்? சபைக்கா? இல்ல. பாஸ்டர்கிட்டயா? இல்ல. அவரவர் அழைத்த நோக்கத்துக்கு வந்தாதான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். நீங்க பாஸ்டர்கிட்ட போனாலும் சபைக்கு வந்தாலும் என்ன செய்யாது? அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. அழைத்த அழைப்புக்குள்ள வரணும். சபைக்கு வந்ததுனால என்ன நிறைவேறாது? அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. அழைத்த அழைப்புக்கு வந்தாதான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். அழைத்த அழைப்பு எதற்கு? தேவனோடு
ஐக்கியமா இருப்பது. அந்த ஐக்கியத்துல வந்தாதான் அழைக்கப்பட்ட நோக்கம். அந்த ஐக்கியம் என்ன செய்யுது? நம்மளை ஏதோ மாத்துது. பரிசுத்தவானா அது மாத்துது. நாம மாற வேண்டாம், அது நம்மளை மாத்திரும். மோசே சாந்த குணம் உள்ளவன்னு பேர் வாங்க காரணம் என்ன? அங்க எகிப்துல ஒருத்தன் என்னமோ செஞ்சான்னு வெட்டியே போட்டான். கோவம் வந்தா எதோ எடுப்பான், வாழை தான் எடுப்பான். அப்படிப்பட்ட மோசே கடைசியில் என்ன பேர் வாங்கினா? எப்படி எப்படி ஃபெல்லோஷிப் எங்க? தேவன்ட்ட. தேவனோடு ஐக்கியப்பட 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 இவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்ட்டார். இந்த குணம் எங்கேருந்து வந்தது? இப்போ உண்மையை சொன்னால் அதிகமான பெண்கள்கிட்ட குணம் இல்லாத காரணம் என்ன? தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை. கனிகளினாலே அந்த மரத்தை கனியை வச்சு அவங்க தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். வசன பிரகாரம் தான் நான் சொல்லுவேன். பாஸ்டர் என்ன இப்படி சொல்லி? நான் வசனத்தை தான் சொல்லுவேன். எனக்கானாலும் வசனாதான், உங்களுக்கானாலும் வசனாதான். இந்த சாந்த குணம் எங்கேருந்து வந்தது? ரொம்ப கோபம் உள்ளவர் மோசே. ஆனால் சாந்த குணம் எப்படி வந்தது? கடைசியில் எபிரேயர்ல எழுதும்போது என்ன சொன்னார்? மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவன். அந்த பேர் எப்படி வந்தது? தேவனோடு கூட ஐக்கியம். தேவனோடு கூட ஒருவன் ஐக்கியப்பட்டா தேவனுக்குள்ள இருக்கிற அத்தனை ஸ்பாவமும் எங்க வந்துடும்? இவன்ட்ட வந்துடும். மாம்சத்தோடு இவன் ஐக்கியப்பட்டான்னா உள்ள எல்லாம் என்ன இருக்கும்? மாம்சம்தான் இருக்கும். அதனால தான் துன்மார்க்கரோடெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்ல காரணம். வேதம் நமக்கு சும்மா சொல்லவே இல்லை. நான் ஏன் ஒரு சிலரை எச்சரிப்பேன், சுவாசியா இருந்தாலுமே அதிகமாக சேராதீங்க. அவன் பர்சனல் லைஃப் நமக்கு தெரியுமா? தெரியுமாண்ணே? தெரியாது. அவன் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. உண்மை. நல்ல க்ளோஸாக பழகுனா, இயேசுவின் இடத்துல நல்லா க்ளோஸாக பழகு. இல்லையா பேசாமல் உட்காந்துரு. எங்க வீட்லேயே உட்காந்துரு. உண்மை. எங்க மற்றவங்க கூட எவ்வளோ நேரம் ஐக்கியம் வைக்கும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இயேசுக்கிட்ட எத்தனை நேரம் அப்போனா நம்ம குணம் எப்பவும் மாறி இருக்குமே. பேச்சு மூலம் கூட அவன் ஆவி இங்கே வரும். எதில் வரும்? அதான் தன் வாயை காய்க்கிறவன்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஜீவம்னா என்னமோ நினைக்கும். இந்த மாம்சம் அரிக்கும். இந்த மாம்சம் என்ன செய்யும்? முன்னேறவே விடாது. மோசே தேவனோடு கூட நெருங்க 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 அவன் சுவாபம் எல்லாம் டோட்டல் சேஞ்ச். அவட்ட என்ன சுபாவம் இருக்கும் அத்தனையும் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இவன் ஜென்ம சுபாவம் இருக்காது. அவட்ட ஐக்கியப்பட 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 இதெல்லாம் என்ன செய்யும்? எல்லாம் மாறிடும். எந்த அளவுக்கு நாம தேவனோடு நெருங்குதமோ அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடும். டோட்டல் சேஞ்ச். நீங்க 40 நாள் மோசே மேல இருந்துட்டு வந்தார். ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? முகத்திலேயே மாற்றம் வந்துட்ட, உள்ள மாறாதா? மாறுமா? மாறாதா? கண்டிப்பா மாறும். ஐக்கியம்தான் காரணம். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்துட்டான்னா, ஒரு கண்ணத்தை காமிச்சா ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா ஒரு கையை என்ன செய்வான்? ஒரு கண்ணத்தை அரைஞ்சிட்டான்னா அவன் கண்ணை தன்னால திரும்பிடும்.
ஏன்னா ஐக்கியம் எங்க? கடைசி ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 25ஆம் அதிகாரம். அதாவது நான் ஐக்கியம்னா யாருனாலும் சொல்றேன், யாரும் யார் கூட அதிகமா, தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஃபெல்லோஷிப் அதிகமா எங்க இருக்கணும்? தேவன்கிட்ட தான் அதிகமா இருக்கணும். யாருக்கிட்டனாலும் ஐக்கியம் குறைவா தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏதுவா இருக்கும். கேட்டு செய்கிறவங்க செய்யுங்க, அதை பற்றி எனக்கு விஷயமே கிடையாது. பரலோகம் போகணும்னா இதை செய்யுங்க, இல்லைன்னா என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். வாசிங்க. சொல்லலையோ? உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எகிப்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். நல்ல கவனிங்க. இந்த அமலேக்கு என்றால் மாம்சம் என்று அர்த்தம். அமலேக்குனா மாம்சம். இந்த அமலேக்கினுடைய டார்கெட் எது? அமலேக்கினுடைய டார்கெட் யாரு? எகிப்துல இருக்கிறவங்க அல்ல, எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க தான் டார்கெட். பாரம்பரியத்தில் இருக்கிறவங்கள சாத்தான் டார்கெட் பண்ண மாட்டான். அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா, நம்மள தான் டார்கெட். உலக வழிபாடுகள்ல இருக்கிறவங்கள டார்கெட் பண்ண மாட்டான். அதை விட்டுட்டு வந்தவங்க தான் சாத்தான் டார்கெட். ஏன்னா அவங்க அங்கதானே இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்ணி என்ன செய்ய? அவங்க எங்க தான் இருக்காங்க? சாக்கடையில தான் இருக்காங்க. சாக்கடையில உள்ளவனை போய் தொந்தரவு பண்ணி என்ன செய்ய? சாக்கடையில இருந்து வெளியே வந்தவன் தான் டார்கெட். எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களை அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க? வழிமறைச்சாங்க. எதுக்கு? அவங்க முன்னேற விடாதபடிக்கு, அவங்களை கொல்லுவதற்கு, ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்க. ஒரு குடும்பத்தில் ஆவிக்குரிய மரணம் வரக்கூடாது. ஆவிக்குரிய மரணம் வந்துட்டுனாலே அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு மாம்சம் கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த வேதத்தின் வெளிச்சத்தை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்ணாடியெல்லாம் வேண்டாம். இந்த கண்ணாடி வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த கண்ணை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வேதத்தின் வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிக்க. எங்க மாம்சம் அதிகமா கிரியை செய்தோ அங்க என்ன உண்டாகும்? ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா தடை உண்டாகும். மாம்சத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க, அது அரிச்சிரும். அடுத்த வசனம் வாசிங்க. 18. நீ இளைத்து விடாத்திருக்கையில். இவன் மலி வரச்ச உடனே இது அரிச்சு 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 இப்ப என்ன போயிட்டு? பேலன் போயிட்டு. இளைத்து விடாய் திருக்கையில் அவன் என்ன செஞ்சிட்டான்? பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள. சும்மாவே அவன் எல்லாரும் எங்க போயிட்டு? அதுக்குதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கிறாதீங்கன்னு சொல்ல காரணம் தான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின் வாங்கிட்டோம்னா எங்க ரெடியா இருக்கான்? அமலேக்கியன் கொல்லதற்கு ரெடியா இருக்கான். அதுக்குதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுங்க. சிலவங்கள்லாம் ஒரு 2 மாதம் நல்லா முன்னேறி வருவாங்க. நான் பார்த்துருக்கேன், பெண்களையும் பார்த்துருக்கேன், ஆண்களையும் பார்த்துருக்கேன். அந்த அன்னைக்கு புஷ்ஷுன்னு போய் அது வரைக்கும் யார் அடிச்சதாலும் எங்கே போகணும் எப்படி போகணுன்னே தெரியாது. அடுத்த வாரம் வரும்போது உண்மையாக நான் நல்லா பார்த்துருக்கேன், அவங்க முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நல்லா வந்துட்டு இருக்காங்களே, ஒரு 2-3 வாரம் நல்லா பார்ப்பேன், நல்லா வந்துட்டு இருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு. ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தா ஐயையோ இப்போ தான் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? அவங்க இடாய்த்து விடாய்த்தாங்க. அமலேக்கியன் வழி மறைச்சிட்டான். ஏன்? டார்கெட் யாரு? எகிப்தில் உள்ளவங்க அல்ல,
இப்போ யோசுவா இருக்கான். யோசுவா ஒரு சில காரியத்தை விட்டுட்டு வந்துட்டான். டார்கெட் யாரு? யோசுவா தான். அவங்க நண்பர்கள் இல்லை. அந்த நண்பர்களை விட்டு வெளியே வந்துட்டான்னா அவன் டார்கெட் நண்பன் மேல இல்லை, இவன் மேல. ஏன் நண்பன் எங்க தான் இருக்கான்? அவன்கிட்ட தான் இருக்கான். இவன் தான் அவனை விட்டு வெளியே வந்துட்டான். அப்ப டார்கெட் யாரு? இவன் டார்கெட் என்ன செய்வான்? இவன் அப்படியே ஆவிக்குரிய ஜீவத்தில் பின்வாங்க வச்சு, வேதம் வாசிக்க விடாம, ஜெபம் பண்ண விடாம, கர்த்தரோடு நெருங்க விடாம, பின்னாடி போக வச்சு 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 கடைசியில் எங்க கொண்டு போயிடுவான்? ஆவிக்குரிய மரணம். அங்க என்ன நடந்தது? 18ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சது. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம். யாரு? அதனால்தான் அவர் சொன்னார், பவுல், நீங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பலவீனரை எல்லாம் சாத்தான் பிடிச்சிட்டான். கிருபாவரத்துல இருந்த சபை சகல அறிவியலும் உபதேசத்திலும் சம்பூர்ணமாக்கப்பட்ட சபை இப்ப என்ன இல்லை? பலன் இல்லை. பலவீனரை எல்லாம் என்ன செஞ்சான் என்பதை நினைத்து வெட்டிட்டான். பலவீனர் எல்லாம். நீங்க சிங்கம் பொதுவா சொல்ல, காட்டுல மான்கள் எல்லாம் அந்த தண்ணி குடிக்க போகும். நீங்க அதிகமா ஆகாரத்தை பிடிக்கிற மிருகத்தெல்லாம் பாருங்க, தண்ணி பக்கத்துல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் நிறைய மிருகம் வரும், மானு எல்லாம் வரும். ஆனா எல்லா மிருகத்தையும் டார்கெட் பண்ணாது, அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுல எது பலவீனம் பார்க்கும். குடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து பார்க்கும், இது எது பலவீனமா இருக்கு. பையன் நடந்து போகும். அது எருமானாலும் சரி, நான் பார்த்துருக்கேன் முந்தி டிஸ்கவரியில். பைய போறத அது குடிக்கிற வரைக்கும் இப்படி பார்த்துட்டே பைய நடந்து போகும். எது பலவீனம்னு கண்ணில் பட்டுட்டோ துரத்த ஆரம்பிச்சிடும், அதை பிடிச்சிடும். ஏன்னா அதால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. இப்போ நாம ஏன் சில நேரம் சாத்தாங்கையில பிடிபடுதோம்? ஆவிக்குள்ளாக நாம ஏன் வாரோம்? நாம எந்த ஆவிக்குள்ளாக வாரமோ இல்லையோ, உண்மையாவே பாருங்க, இந்த அசுத்த ஆவிக்குள்ள சீக்கிரம் மாட்டிடும். அது எப்படின்னு தெரியல. இந்த பரிசுத்த ஆவி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வரவே மாட்டோம். அந்த அசுத்த ஆவிக்குள்ள டக்குன்னு பிடிச்சிருவோம். ஏன் பிடிக்க காரணம் என்ன? ஆனால் கேட்ட யாரும் சொல்லுவோம், சாத்தான் பாஸ்டர் என்ன முன்னேறவே விட மாட்டேக்கா. நீ எங்க முன்னேற? நீ பின்னாடி நின்னா சாத்தான் என்னதான் செய்வான்? பிடிக்க தான் செய்வான். நீ முன்னேறவே இருந்ததுனாதான் சாத்தான் பிடிச்சது. நீ முன்னேறிந்தா சாத்தான் என்ன செஞ்சிக்க முடியாது? பிடிச்சிருக்க முடியாது. உன் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார். முன்னேறுகிறவனுடைய கால் எதா மாறும்? மான்களுடைய கால். அவன் ஓடினாலும் நடந்தாலும் இதான் சாத்தானுடைய கையில பிடிப்படாத ஆடு. இதான் அந்த அனுபவம். அவன் முன்னேறிட்டே தான் இருப்பான். ஓடினாலும் இலைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அவன் என்ன செய்தான்? முன்னேறிட்டே இருக்கான். யோசேப்பினுடைய கொடி சுவரின் மேல பறந்துகிட்டே இருக்கு. இருந்ததா? இருந்தது. ஏன்னா அவன் என்ன செய்யல? பலவீனமாகல. குழியில போடுதீங்களா? போடுங்க. சில அடிக்கலாம், அடைங்க, என்னமும் செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? தேவனோடு உள்ள அந்த அழைத்த அழைப்புல அவன் நின்னான். அதனால்தான் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறியது. யார் யார் அழைத்த அழைப்புல நிக்கிறோமோ அவனை கொண்டுதான் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். அமலேக்கியர் டார்கெட் யாரு? பலவீனம் உள்ளவன். அதுக்காக தான் நாங்க சொல்றது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்வாங்காதீங்க. இயேசுவே சொல்லிட்டார், ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா கண்ணு அங்க இல்லப்போ. பின்வாங்கிட்டானாலே, இயேசுக்கும் அவனுக்கு கேப் வந்துட்டானாலே, உள்ள அந்த கேப்ல யார் வந்ததா? அந்த சிங்கம் வந்தது. அந்த பலவீனத்துல சிங்கம் வந்தது. நமக்கு பலனே கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம்தான் நமக்கு பலன். வேற எதுவும் நமக்கு பலன் கிடையாது. நீங்க சாப்பிட்டா நல்ல பலன், அந்த பலன் வேற. சாத்தானுடைய பிடியில நம்ம பிடிபடாமல் இருக்கணும். ஆனால் சில மாம்சம் நமக்குள்ள வராமல் இருக்க வேண்டும். ஆனால் எங்க க்ளோஸ் ஆகணும்? தேவனோடு கூட ஐக்கியம்.
இங்க தேவனோடு நெருங்கிட்டா அந்த வேலிக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? சாத்தான் வரவே முடியாது. அவன் என்ன சுவரை கட்டட்டும், சுவர் மேல யோசேப்பு போயிட்டே அந்த சுவர் மேல யார் ஏறுவா? ஆனா யோசேப்பு ஏறினானே, ஓடினாலும் களைப்படையா நடந்தாலும் சோர்ந்து போக. அதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முன்னேற்றம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் பின்வாங்கிறாதீங்க. உபத்திரம் வரும். இயேசுவே சொல்லிட்டார், ஆனா என்ன செஞ்சேன்? உலகத்தை அவரோடு நெருங்குங்க. அவரோடு நீங்க நெருங்கிட்டீங்கன்னா உங்க கூட யார் இருக்கா? இயேசுவே இருக்காரு. அந்த வேலிக்குள்ள சாத்தான் வரவே முடியாது. யோபுவை சோதிக்க சாத்தான் போறான். இவனை எப்படியாவது வழி மறைக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசுவையும் பார்த்துருவான். ஏன்னா அந்நிய கண்களால் என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன்னு சொல்லியிருக்கான். இவன் வேற இயேசுவை பார்த்து அவர் கூட போயிடுவான். இவனை எப்படியாவது இயேசுகிட்ட போகாம தடை பண்ணணும் அப்படின்னு யோபு என்ன செஞ்சார்? நேரா யோபுவினுடைய வீட்டுக்கு போறார். அங்க போய் பார்த்தா யோபுவை சுத்தின ஒரு வேலி, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தின ஒரு வேலி, யோபு வீட்டை சுற்றின ஒரு வேலி. எங்கேயும் உள்ள போக முடியல. எங்கேயாவது ஏறி குதிச்சா வந்துடுவான். ஆனா கர்த்தருடைய வேலையிலெல்லாம் ஏறி குதிச்செல்லாம் வர முடியாது. யோபுவை பார்த்தாலும் யோபுவை சுற்றி வேலி இருக்கு, வீட்டை பார்த்தாலும் வீட்டை சுற்றி வேலி இருக்கு. சரி, ஆடு மாடை பார்த்தாலும் அதை சுத்தியும் வேலி இருக்கு. இவன் பார்த்தா எப்பா இது எதையுமே தொட முடியாது, இவனுக்கு என்ன இவ்வளவு காவல் கொடுத்துருக்காருன்னு நேரம் எங்க போயிட்டான்? வேறுகிட்ட போயிட்டான். இதுக்கு மூல காரணம் யாரு? அங்க போயிட்டான். அங்க போய் என்ன சொல்றார்? சாத்தான்ட கேட்கார். என்ன கேட்டார்? யோபுவின் மேல் கவனம் யார் மேல? எத்தனை சிநேகிதர் யோபுக்கு இருந்தாங்க, அவங்க மேல வச்சானா கவனம்? ஆனா யோபுக்கு எத்தனை சிநேகிதர் இருந்தாலும் ஐக்கியம் யார் கூட இருந்தது? தேவனும். புரியுதான் யோசுவா? ஃப்ரெண்ட்ஸு அவன் கூப்பிட்டானா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உன் ஐக்கியம் எங்க இருக்கணும்? ஒன்னு நீ தான் காத்துக்கொள்ளணும். புரியுதா? அவன் விளாட கூப்பிட்டான், பாஸ்டர் நான் போயிட்டேன், அப்படியே மெய் மறந்துட்டேன். அப்படி இருக்கவே இருக்காதீங்க. அது ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தடை. யோபுக்கு எத்தனை சிநேகிதர் இருந்தாங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. அது அத்தனை சிநேகிதரோடு இவன் ஐக்கியப்பட்டானா கர்த்தரோட? கர்த்தரோடு. இவனுக்கு வந்த சிறையிருப்புல இருந்து விடுவித்தது யாரு? சிநேகிதரா? ஒன்னும் முடியல. எவ்வளவு சொன்னாங்க, ஒரு விடுதலை கொடுக்க முடிஞ்சதா? முடியல. விடுதலை கொடுத்தது யாரு? கர்த்தர். உண்மை. தேவனோடு ஐக்கியப்படுங்க. கர்த்தர் எல்லா குடும்பத்திடம் அதான் சொல்ற, தேவனோடு ஐக்கிய குறைவு தான் காரணம். முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுங்க. முக்கியத்துவம் எங்க? தேவனுக்கு முதல் ஸ்தானம். மற்றது எல்லாமே விக்கிரக ஆராதனை. தேவனை விட்டுட்டு வேற எதுக்கு நீங்க முதல் ஸ்தானம் கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்னது? கண்டிப்பா விக்கிரக ஆராதனை. அதான் மாம்சத்தின் கிரியையில ஒண்ணு என்னது? மாம்சத்தின் கிரியையில என்னது? ஒண்ணு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்னது? நேர சாமி கோயில போய் என்னது அந்த பேரை சொல்லி அந்த அன்னைக்கு அது இல்ல. தேவனை விட வேற எதுக்கு முதஸ்தானம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். ஆனாதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையே எங்களுக்கு பரவாயில்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அதை கிரிய செய்ய விடலை. எதை? அந்த விக்கிரக ஆராதனையை உள்ள கிரிய செய்ய விடலை. தன்னை காத்தாங்க. அதனால தேவன் அவர்களை காத்தார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த ஆலயத்தை அவன் காத்துக்கிட்டான்னா தேவன் அவனை என்றென்றைக்கும் காப்பார். நம்ம கையில தான் இருக்கு. யார் கையில? நாம இந்த ஆலயத்தை கெடுத்தோம்னா தேவன் கெடுத்துருவார். வசனம் அதான் சொல்லுது. வசனம் அதான். அதான் கொரிந்து சபைக்கு இத்தனைக்கும் அதை தான் கொரிந்து சபைக்கு சொல்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அது என்ன செய்தீங்க? கெடுக்கிறீங்க. அத நம்ம தான் கெடுக்கும். இதை அரிச்சிட்டு, சபையையே அரிச்சிட்டு. பவுல் பாரம் உள்ளவர். நான் பவுலை ரொம்ப பிடிக்கும்.
தனக்கு எத்தனை கட்டுகள் வந்தாலும், தனக்கு என்னதான் சோதனை வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், மரணம் வந்தாலும், ஜீவன் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பசி வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், அவருக்கு புழு பாரம் எங்க இருந்தது? சபை. அதனால தான் நான் போக போறேன், மந்தையை தப்ப விடாத ஓய் நாய் உள்ள வரும், கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு போறார். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்கள்லாம் மரிக்கிற டைம் வந்தோடனே எல்லா சத்தியத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். மெட்ராஸில் தாமஸ் ராஜ்னு ஒரு பாஸ்டர், அவர் நான் கர்த்தருடைய நேரம் நெருங்கிட்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு எல்லா சத்தியத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். எதை எதை சொல்லணுமோ அத்தனையும் சபைக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்? அங்கே போகணும். ஏன் அங்கே போகணும்? உண்மை, எல்லா சத்தியத்தையும் இப்படி தான் இருக்கணும், இதை போடக்கூடாது, நீங்கள் அவர் பிரசங்கத்தெல்லாம் கேளுங்க, கொலுசு போடக்கூடாது அப்படி சொல்லியிருக்கார். ஏன் சொன்னார்? அவர் காலை நெருங்கிட்டு அவர் அங்கே போகணும், இதுதான் சத்தியம், கேட்டா கேளு, அதுக்கப்புறம் உனக்கும் அவருக்கு உரியது. அவர் போயிட்டார், சத்தியத்தை சொல்லிட்டார். அவர் வேலை என்னது? எல்லா சத்தியமும் சொல்லிட்டார். அதான் ஒரு உண்மையான அப்போஸ்தலன். இல்லை அவன் பாவம், அவனுக்காக கொஞ்சம் சத்தியத்தை உடனே அவன் வருவான், பாஸ்டர் அவனுக்கு மட்டும் நான் அந்த இடத்த கொஞ்சம் கொடுத்தீங்களே, எனக்கும் அந்த இடத்த கொஞ்சம் தாங்கினேன், அதை பார்த்துட்டு உடனே அவன் வருவான், பாஸ்டர் எனக்கும் கொஞ்சம். அப்படியே கொடுத்து 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 பாவம் பெரிய. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமானா மாற்றுச்சு. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. அவங்ககிட்ட எல்லாம் பலி இருந்தது, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. ஆனால் இயேசுட்ட பலி இல்லை, ஆனால் கீழ்ப்படிதல் இருந்தது. அதுதான் இயேசு. யாராவது கற்றுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா இயேசுட்ட போங்க, நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். உண்மைங்க. யாராவது மாறணும்னு நினச்சிங்கன்னா இயேசுட்ட நெருங்குங்க, அவர் மாற்றுவார். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இயேசுவை போல யாருமே இல்லை. அவரோட நெருங்கி பாருங்களேன், கொஞ்சம் ருசி பாருங்களேன், அவரே போல யாருமே வராது. இதான் இயேசு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருந்துடாதீங்க, பலன் இல்லாதவர்களாக இருந்துடாங்க, பலன் உள்ளவர்களாக இருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுங்க. அந்த அனைத்து அழைப்புக்குள்ள வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா அமலேக்கியர் என்ன செய்ய முடியாது? வழி மறிக்க முடியாது, அமலேக்கியர் பிடிக்க முடியாது. ஏன்னா எங்க வந்தாச்சே? அழைத்த அழைப்புக்குள்ள. அழைச்சது எதுக்கு? தேவனோடு கூட ஐக்கியம். ஜபத்தை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு 100-103 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் யாரையாவது பைபிளை திறக்க சொல்லி அவங்கள வாசிக்கவா சொல்லிருங்க, அதை உங்க காதால கேட்டுருங்க. ஜபத்தையும் விட்டுறாதீங்க. இதெல்லாம் தேவனோடு கூட நம்மளை நெருங்க வைக்கும். இது உங்களுக்கு இப்பம் தெரியாது, நான் ஒரு நாள் போயிட்டோம்னா அப்பம் தெரியும். அதனால தான் நான் முன்னையே சொல்ல, ஜபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, தேவனோடு கூட ஐக்கியத்தை விடாதீங்க. சொல்லிட்டேன், ஜபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, தேவனோடு கூட ஐக்கியத்தை விடாதீங்க. கடைசியில் பிடிக்கிறது யாரு? அமலேக்கியம், மாம்சம். புரியுதா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கத்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை கத்தாவே இயேசுவே, நீர் எங்களை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொடுத்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கத்தாவே. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணினீரே அப்பா. கத்தாவே, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியத்தை தந்து, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தணுமே கத்தாவே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி கத்தாவே இயேசுவே, உம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க கிருபைதாரும் கத்தாவே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.